அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வாழ்க்கையில் எல்லோருக்குமே சாதிக்கணும், முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக இருக்கும். லட்சியம் இல்லாதவங்க, இலக்கு இல்லாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான உறவுகளிடையே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களால் உயரவும் முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. அந்த மாதிரி உறவுகளுடைய சில அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. உங்களுடைய உயர்வையும் முன்னேற்றத்தையும் தடுக்கக்கூடிய உறவுகளை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாழ்க்கையில் நம்ம லட்சியத்தை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி 50%, மீதி இருக்கிற 50% நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய சப்போர்ட்டால் தான் அது முடியும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்ல முடியாக நம்மளுடைய லட்சியத்தை போய் ரீச் பண்ணிடலாம். அதுவே நம்ம வேற ஒரு டைரக்ஷனில் டைவெர்ட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி ரீச் பண்ண முடியாது. பெரியவங்க எளிமையான முறையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிற சேர்க்கை சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றமும் உயர்வும் சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் லட்சியம், குறிக்கோள் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதுவும் நல்ல முன்னேற்றத்தை தர வகையில் எல்லோருக்கும் பயனடைகிற வகையில் இருக்கணும். அதுதான் சிறந்த லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எந்தவித லட்சியமும் முன்னேற்றமும் இல்லாத ஒரு மனிதன் ரொம்பவும் டேஞ்சரஸுங்க. அவனும் வளர மாட்டான், அவன் கூட இருக்கிறவனையும் வளர விட மாட்டான். லட்சியம் இல்லாத மனிதன் என்னை பொறுத்த வரைக்கும் சூசைடுக்கு சமங்க. சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனுக்கு என்ன லட்சியமாக இருக்கும் அப்படின்னா தன் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படின்னு. வீடு இல்லாதவனுக்கு புதுசாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு லட்சியம் இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக படித்து முடிக்கணும், நல்ல ஒரு பொசிஷனில் ஜாபில் அமரணும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியாக ப்ரொமோஷன் போகணும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தன்னுடைய தொழிலை மிகப்பெரிய லெவலில் பெரிய பிஸ்னஸ் அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். மேரேஜ் பண்ணக்கூடிய வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வரனை தேடி கொடுக்கணும் அப்படின்னு பெற்றவங்களுக்கு லட்சியம் இருக்கும். இது போல் பல்வேறு விதமான லட்சியங்களை சொல்லிகிட்டே போகலாங்க. ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கு தேவையான மன வலிமையும் தேவையான சரியான உறவுகளும் நம்ம கூட இருக்கணும். சில உறவுகள் நம்ம கூட இருக்கும், நமக்கு உதவி பண்ற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்மளுடைய லட்சியத்தை அடைவதற்கு அவங்க தான் மிகப்பெரிய தடையாவே இருப்பாங்க. அது நண்பனாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகள் யாராவனா இருக்கலாங்க. நம்ம கூடவே இருக்கக்கூடியவங்க இது போல அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு உறுதுணையாவே இருக்க மாட்டாங்க. பொதுவாகவே உங்க கூட இருக்கக்கூடிய உறவுக்கு அது நண்பனாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற உறவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கேரக்டர், ஹேபிட்டு நல்ல விஷயமா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் வாட்சி பாருங்க. அதாவது ஆல்கஹால் சாப்பிட்றதும் சிகரெட் பிடிக்கிறதும் மட்டும்தான் கெட்ட ஹேபிட் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பொதுவாகவே உங்களுடைய நண்பனிடம் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் ஒரு குணம் 10% குணம் அது உங்ககிட்ட நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மன வலிமை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா 10% குணத்தை உங்கள் நண்பர்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. இதுவே நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் உறவினர்கிட்ட இருந்து 90% குணத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும். உங்கள் நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்களும் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வருவீங்க. இதனாலே உங்களுக்கு டயாபெட்டிஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் ஹார்ட் அட்டாக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் நெருங்கிய உறவினர்கள் அதிக கோவப்படக்கூடிய நபராகவோ அல்லது அதிகமாக சண்டை போடக்கூடிய குணம் கொண்ட நபராக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய நல்ல கான்டாக்டை கட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். இதுவே உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பனாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக ஓட்டல் உணவை உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதுவே அல்சருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிகமாக சினிமா பார்ப்பதும் அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கக்கூடிய ஒரு பழக்கமும் தவறான ஒரு பழக்கம் தான். சில நண்பர்களுடைய பழக்கம் அதிகமாக வீடியோ கேம் விளையாடுவதற்கு உங்களை அடிக்ட் ஆக்கிடும். அதே போல பான் மூவி பார்ப்பதற்கு உங்களை அடிக்ட் ஆக்கிடும். ஹாலிவுட் மூவி பார்ப்பதற்கும் உங்களை அடிக்ட் ஆகிடும். டிவி ஷோவில் WWE ஸ்போர்ட்ஸ் சேனல் இது போல் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களை அடிக்ட் ஆக்கிடுவாங்க. ஒரு சிலலாம் வெளியே போயிட்டு அனாவசியமாக நேரத்தை வீணாக்குவாங்க. இது போல் பழக்க வழக்கங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னேறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். இவை அனைத்தும் பார்த்தீங்களா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து தான் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் உணர்ந்து இது போல உறவுகளையும் நண்பர்களையும் நீங்கள் கட்டுப்படுத்தினாலோ தடுத்தாலோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு பேருதவியாக இருக்கும். நீங்கள் அல்லது நான் 2 பேருமே நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி போகும்போது பல்வேறு விதமான
பின்னடைவுகளும் தோல்விகளும் ஏற்படும். அந்த எய்மில் இருக்கக்கூடியவங்க, அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிழைகள் தவறுகள் அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம எதனால் பின்னடைவு ஏற்படுறோம், நம்மளுக்கு ஏன் தோல்வி ஏற்படுது அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். நல்ல ஒரு உறவாக இருந்தால், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க நம்ம ஏன் பின்னடைவு ஏற்படுது அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி செய்வதற்கும் ஆலோசனையும் யோசனையும் நம்மளுக்கு வழங்குவாங்க. இதுவே தவறான உறவாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலும் மேலும் அதை நம்ம அடையாத அளவுக்கு நம்மளுக்கு குழப்பத்தையும் பிரச்சனையும் உண்டாக்குவாங்க. அதுபோல நபர்கள், அதுபோல உறவுகளிடமிருந்து நீங்கள் தள்ளி இருப்பது மிகவும் நல்லது. அடுத்த ஒரு விஷயமாக, நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை அடைவதற்காக நம்ம பல்வேறு விஷயங்களை ஒதுக்கி வச்சிருப்போம். ஒரு சிலர்லாம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதே போல் வீடு கட்டிட்டு தான் நான் குழந்தை பெற்றுக்கும் அப்படின்னு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளோடு இருப்பாங்க. ஆனால் கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கலாமே, நீ வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாமே, நீ அங்கேருந்து இந்த வேலை செய்யலாமே, இப்படி பண்ணிக்கிட்டு இந்த வேலை செய்யலாமே அப்படின்னு பல்வேறு விதமான டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு 100ல் ஒருத்தருக்கு 1000ல் ஒருத்தருக்கு இது கை கொடுக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போயிருப்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம்னு சாதிச்சிருப்பாங்க. இது போல் பல்வேறு விஷயங்கள் 1000ல் ஒருத்தருக்கு சப்போர்ட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அது தடுக்கிற மாதிரி, அது காலதாமதம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசனையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதுபோல் ஆலோசனை தரக்கூடிய உறவுகளையும் நீங்கள் யோசித்து தள்ளி வைக்கணும். அடுத்த ஒரு விஷயமாக, நம்ம பழகும் போதும் நம்ம கூட இருக்கவங்களும் வாழ்க்கையில் லட்சியமுடைய நபர்களாக தான் நீங்கள் பழகணும். அதே சமயம் உங்களை மாதிரியே ஒரே லட்சியத்தை கொண்ட நபர்களிடம் நீங்கள் பழகக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு எது சரி எது தப்பு அப்படின்னு நல்லா கூர்ந்து கவனிப்பாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பை கரெக்ட் பண்ணதுவரைக்கு உதவியாக இருப்பாங்க. ஃபைனலாக ரிசல்ட் வரும்போது நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு முன்னாடி அவங்க அந்த லட்சியத்தை அடைஞ்சிருவாங்க. ஒரே மாதிரி லட்சியத்தை கொண்ட நபர்களிடமிருந்து நீங்கள் தள்ளி இருப்பது ரொம்பவும் முக்கியம். வாழ்க்கையில் நீங்கள் லட்சியத்தை அடையணும் அப்படின்னா உங்களை மாதிரியே வேற ஒரு லட்சியம் இருக்கக்கூடிய நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ நீங்கள் நட்பு வச்சுக்கணும். நீங்கள் மனதளவில் சோர்வடையும் போது அவங்க லட்சியத்தை அடைவதற்கு முயற்சி செய்வாங்க இல்லையா, அதை பார்த்து உங்களுக்கு அந்த மனசோர்வு நீங்கி மீண்டும் நீங்கள் முழு முயற்சியுடன் உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் பாடுபடுவீங்க. அதை தவிர்த்து லட்சியமே இல்லாத உறவுகளிடமோ நண்பர்களிடமோ அல்லது உங்களுக்கு உதவியே செய்யாமல் சப்போர்ட்டோ பண்ணாத உறவுகளிடம் இருப்பது ரொம்பவும் தவறு அப்படின்னு சொல்லப்படுது. நாம் நம்ம லட்சியத்தை அடைவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் செய்வோம். அந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கான்டாக்டும் நம்ம வச்சுக்கணும். ஆனால் அதை தவிர்த்து நம்மளுடைய லட்சியத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய குறிக்கோளுக்கு தொடர்பே இல்லாத நபர்களிடம் நீங்கள் கான்டாக்ட் அதிகமாக வச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா சினிமா சார்ந்த நபர்களிடம் நீங்கள் அதிகமாக கான்டாக்ட் வச்சுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில் சாதிக்கணும் அப்படின்னா அந்த துறை சார்ந்த அந்த படிப்பில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் அதிகமாக கான்டாக்ட் வச்சுக்கணும். அதே போல் ஐபிஎஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமில் கிளியர் பண்ணுவாங்க அல்லது அந்த கோச்சிங் கொடுக்கக்கூடிய நபர்கள், அந்த சர்வீஸில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கணும். இதை தவிர்த்து நீங்கள் மாற்றி கான்டாக்ட் வச்சுக்கிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய முடியாது. அதிகமான கான்டாக்ட் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அவங்க இருக்கிற துறையில் ஃபீல்டில் நீங்கள் டைவர்ட் ஆகிடுவீங்க. அதில் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அடுத்த ஒரு விஷயமாக, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு சில நபர்களாம் கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி அந்த விஷயத்திலே மூழ்கி இருக்கிற மாதிரி ஓவர் திங்க் பண்ணுற மாதிரியே நம்மளை செஞ்சிருவாங்க. மேலும் எந்த நேரமும் நம்மளை டென்ஷனாகவும் பதட்டமாகவே வச்சுருப்பாங்க. இதனால் நம்மளுடைய லட்சியத்து சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தை யோசிக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. அதே போல் நமக்கு ஆரோக்கியம் இல்லாத உணவுப் பொருட்களையும் உணவுகளையும் நம்மளுக்கு அதிகமாக சாப்பிட்ற மாதிரியும் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துகிற மாதிரியும் நடந்துக்குவாங்க. இது போல் உறவுகள் யாராக இருந்தாலும் சரி அவங்கள தள்ளி வைப்பதும் இல்லை அவங்கள விட்டு நீங்கள் தள்ளி இருப்பதும் உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு பேருதவியாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு பேருதவியாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.